அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலோடாக மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மால் செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விடயம், இந்த சர்ஃபான் பிளாக் BA2 சேனலுக்கும் தற்போது ரெஸ்ட்ரிக்ட் வந்திருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அது ஒரு நபருடைய வீடியோ போட்டதால் வந்த பிரச்சனை. அதே மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு ரிப்போர்ட் ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு சிலர். ரிப்போர்ட் பண்ண போகிறது ஒன்றும் உத்தமர்களோ வல்லவர்களோ நல்லவர்களோ இருக்காது. நம்மள்கிட்ட நல்லா திட்டு வாங்கினவங்க, ஏஜென்ட்டு, எம்பசி, வேறு யாராவது இந்த ஆன்லைன்காரன் இந்த எவனாவது இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 சேனல் என்ன 3வது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதையும் முடக்கினா 4வது சேனல் ஓப்பன் பண்ணுவேன். அவ்வளவுதான். என்ன மக்களுக்கு நம்ம நல்ல தகவல்களை கொண்டு வந்து கொடுக்குறோம். பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, இல்லையா யாருமே பார்க்கல, சேனலை பற்றின மக்களுக்கு அபிப்பிராயமே இல்லைன்னா விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பார்க்குறது. ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த புதிய சேனலுடைய லிங்க் இருக்குது. தயவு செய்து பிடிச்சவங்க அதையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பல வீடுகள்லையும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகுது. இலங்கையில் அதுவும் மிகவும் ஆபத்தான சூழல் தற்போது உருவாகி இருக்குது. மாமாவின் நகைகளை ஆட்டையை போட்டுட்டு அடுத்த நாளே சாபர் போன பணிப்பெண் சிலானினாலே ஹராமின்ற நிலைமைக்கு பேர் போயிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததா, ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறவங்க, அதுவும் அப்ளிகேஷன்களில் இந்த பொருட்கள் வாங்குறீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய பொருட்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனம். முன்னாடியே சகோதரர் ஃபாதில் அவர்கள் இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருடைய வீடியோலாம் போட்டிருப்பேன். இந்த மாதிரி டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ அவர் ஆல்ரெடியே இந்த கம்பியை பற்றி போட்டிருந்தார். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமாகி இருக்குது. ஓட்டுநர்களின் அவல நிலை, பணி அமைச்சகத்தின் அலட்சியம், கூகுள் மேப்பால் பறிபோன 3 உயிர்கள். கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்களா? தயவு செய்து கவனம், முட்டு சந்தில் போய் முட்டிக்காதீங்க. பார்க்கலாமா அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், தற்போது இலங்கையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்த கொள்ளை சம்பவம் அதிகமாக பதிவாகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்னுடைய நண்பர் ஒருவரோட வீட்டுக்குள்ளே இப்போ வெள்ளம் வந்ததால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குடும்பத்தோட வேறொருத்தர் வீட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த சூழலில் வீட்டுக்குள்ளே புகுந்து வீட்டில் இருந்த நகை, பணம், லேப்டாப், இந்த மாதிரி நிறைய பொருட்களை திருடிட்டு போயிருக்கிறாங்க. இந்த நாட்களில் நிறைய பேர் வீடுகளை விட்டுட்டு வெளியேறக்கூடிய சூழலில் இருக்கிறீங்க. கொஞ்சம் தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. இலங்கையின் தற்போதைய நிலை, அடி உளுந்திருக்கி யார் இப்ப நான் முடிக்கிற இங்க பாரு, கத்தி அவன் 2 கையால புடிச்சும் ஏறாமல் போய் அவனுக்கு படிச்சு எடுக்கிறது. நான் உடல புடிய மாட்டேன், அவனே கத்திய மாட்டேன், கரெக்ட் ஏறா புடி ஏறா இல்ல. ஆனா வைப்ரேஷன் இல்ல மனதி. கத்தி அவன் படிக்கிறது நைவர் போற புடி ஓட அமெரிக்கால ஷேப் மிரிக்கா இல்ல, கால் நெடிய கால் வைப்ரேஷன் கால் போட்டா அவன் இல்லடா. சே வைப்ரேஷன் இல்ல, அமெரிக்கான கால் நெடுப்போம். இது கால் நெடுப்போம், கால் நெடுப்போம், உடம்பெல்லாம் முகம் இருக்க அமைப்பு, அந்த தலை இருக்கிற முகம் இருக்க அமைப்பு எல்லாம் விளங்குது. இது நம்ம கல்முனை சைட்ல களவுண்டு போயிரு, களவெடுக்க வந்த ஒருத்தர் மோம்படி ஓட்டிக்க களவெடுக்க வந்தீங்க. களவெடுக்க வந்து பெட்ரூம்ல இருந்து ஒரு ஹோம்ல அவள் பிடிச்சிருக்காள். ஒலிம்பி கத்தியால் அவளை வெட்டி போட்டு ஓடி வந்த கொஞ்சம் முன்னுக்கு படுத்தவைய ஒலிம்பி பிடிச்சி ஆளை பொம்பளைலாம் சேர்ந்து அடிச்சு ரூமுக்கு போட்டு அடைச்சி பிடிச்சிட்டாங்க. அவ்வளோமா கத்தியை வச்சுக்கணும், எல்லாருக்கும் வெட்டு வட்டன் வெட்டி பெரிய கேஸாக போயிட்டு வீடியோ வந்துச்சா தான் ஃபோர்வர்ட் பண்ணடா. இந்த ரோட்டு கதவுகள், வீட்டு கதவுகளை மூடி கொஞ்சம் கவனமாக இருக்கட்டாம். எனி டைம் வீட்டில் ஆம்பளை இருக்கட்டாம். அடுத்து யாரும் கதவை தட்டினாலும் இதஞ்சாலும் திறக்க வேண்டாம். தெரியாதாக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டாம். கதவை திறந்துட்டு அங்களைஞ்சில் போக வேண்டாம். கடவுகள் போகிறதுக்கு கொஞ்சம் பாட்டி இறங்கியிருக்காம். இந்த மழை இதை கொண்டு கொஞ்சம் கவனம் இறங்கி எல்லாரும். குறிப்பாக இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய வீடுகள் டார்கெட் செய்யப்படுது அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிச்சு. மட்டக்களப்பு மாவட்டம், அதே போல் அம்பாறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகுது. அதே மாதிரி அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்
வேறு எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. உங்களோட பகுதிகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போதைக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பல பகுதிகள்லையுமே திருட்டு சம்பவம் வந்து அரங்கேற ஆரம்பிச்சிருக்குது. சிலர் வந்து இப்போ சைலண்ட்டாக இருந்த திருடர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மழை வந்ததால் நிறைய பேர் வந்து மழை காலத்தில் வீட்டை விட்டுட்டு உடைமைகளை விட்டுட்டு வெளியேறுறாங்க. இந்த மாதிரி வெளியேறுற சூழலில் வீடுகளுக்குள்ளே யாருமே இல்லாத வீடுகளுக்குள்ளே நுழையிறாங்க. சத்தம் மழை என்றதால் வெளியில் கதவுகளை உடைச்சாலும் என்ன செஞ்சாலும் சத்தம் கேட்காது. இந்த மாதிரி சூழலை பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமாக அமைத்து நிறைய பேர் வந்து திருட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த வெளிநாடு வாழ் சொந்தங்களே உங்களுடைய குடும்பங்களுக்கு தொடர்ந்தும் அவேர்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா திருடர்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போதைக்கு காசு புழங்கக்கூடிய ஆட்கள்னால் அது வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் தான். வெளிநாட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா தான் அந்த வீட்டில் ஏதோ கொஞ்சம் காசு புழங்கும். இல்லாட்டி நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்றது நம்மளுக்கே தெரியும். அதனால் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அவேர்னஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு வாய்ஸ் கட் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு சகோதரி ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறாங்க. போகும்போது அந்த வீட்டு மாமாவுடைய சகோதரி, பாரு உன்னுடைய நாட்டுக்காரி தான், நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நகையை கொண்டு வந்து கலட்டி வச்சு ரூமில் வச்சேன், அடுத்த நாள் அவள் சாப்பிட போகிறதுக்கு இருந்தா, என்னுடைய மொத்த நகையும் சுருட்டிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க மாமா வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் நகையை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே சாப்பிட போகிறதுக்கு அந்த பணிப்பெண்ணுக்கு டிக்கெட்லாம் போட்டுக்கிறாங்க 2 வருஷம் முடித்து போகிறவங்களுக்கு. அந்த கேப்பை பயன்படுத்தி போகிறது தான் போகிறோம், ஒரே அடி ஆட்டையை போட்டு போவோம்னு மொத்தமாக அடிச்சுட்டு போயிருக்குது அந்த பொம்பளை. ஆனால் அதுக்கு பிறகு போகிறவங்களுக்கிட்டேலாம் அந்த கதையை திருப்பி திருப்பி சொல்கிறாங்களாம் அந்த மாமா. உண்மையிலேயே வெட்கக்கேடு. සිංහල මொழி தெரிஞ்சவங்க இந்த வாய்ஸை கொஞ்சம் கேட்டுவாங்க. ඇයි අපි ගෑනු මෙහෙම කරන්නේ මල්ලි? ඇත්තටම හරිම තිරිසන් වැඩ තමයි කරන්නේ. මල්ලි ඇත්තට අපේ ලංකාවේ අය කොච්චර මේ වැරදි කරනවද කියන්නේ, මේ මම ඉන්න අපේ මැඩම්ගේ අම්මගේ ගෙදර, ඒ ගෙදර එයාගේ යාළුවෙක්ගේ අවුරුදු 15කලු මේ ඒ ගෙදර ලංකාවේ එක්කනා. ඉතින් තව අර සුදු රට එක්කෙනෙකුත් ඉන්නවලු. ඊට පස්සේ එයා ඒ අම්මට ඒ වයසක එයාට සනීප නැලු කුවේටි එයාට වයස එක්කෙනාට කකුලේ හරි අමාරුවක් වෙලා එක තැන වෙලා ඉන්නවලු. ඉතින් මෙයා අවුරුදු 15 කන ලංකාවට ගිහිල්ලා ඉන්නම් කියලා ගිහිල්ලා යන්න ලැහැත්තිලා. ඊට පස්සේ අනේ මල්ලි අර කුස්සියේ බඩු ඔක්කොම හොරෙන් අරන් ගිහිල්ලාලු. ඉතින් මේ ඒ ගෑණිලා දැන් මේ ගෑණිට කියනවනේ, මේ ගෑණි අපි අතින් ගෙනනට අපිට කොච්චර ලැජ්ජාවද කියලා බලන්නකෝ මල්ලි. ඇයි අපේ ලංකාවේ ගෑනු මෙහෙම කරන්නේ? ඊට පස්සේ මල්ලි තව එක්කෙනෙක් මේ ගෑණිගේ ඒත් මේ යාළුවෙක් අපේ මැඩම්ගේ අම්මගේ හොඳා ඒ මම නම් හරි හොඳයිලු. ඊට පස්සේ දැන් කිසි දෙයක් බලන්නේ නැහැලු. ඊට පස්සේ මේ ඒ අපේ ලංකාවේ එක්කනා කරලා තියෙන වැඩේ දැන් ඒ ගෑණි මඟුල් ගෙදර ගිහිල්ලා ඇවිල්ලා රත්තරන් බඩු ලොකු මේ වලල්ලකුයි චේන්කුයි එහෙම ගලවලා අර කණ්ණාඩි මේසේ කප් එකකට දාලා තිබ්බලු. මෙයා මොකද කරන්නේ දැන් මඟුල් ගෙදර ගියේ ගෑණි අද නම් පහුවෙදා මෙයා ලංකාවට ගිහිල්ලා තිනේ. අර මාලෙයි අර වලල්ලයි දාගෙන ගිහිල්ලාලු. ඊට පස්සේ ඒ ගෑණි මෙහෙ ඇවිල්ලා කිව්වලු පාත්මා බලපං උඹලා වගේ නෙවෙයි මගේ සිලානි මට මෙහෙම කරානේ කියලා. අපිට හරි ලැජ්ජයි මල්ලි එහෙම කියනකොට අපිත් ඔය ගානට ගන ඇයි අපේ ගෑනු මෙහෙම කරන්නේ මල්ලි? ඇත්තටම හරිම තිරිසන් වැඩ තමයි කරන්නේ. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பெண் வந்து திருடிட்டு போயிட்டா. ஆனால் அந்த மாமாவுக்கு நினச்சா உடனடியாக இவங்களுடைய பாஸ்போர்ட் இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபோட்டோவையும் கொடுத்து உடனே அவங்களால நாட்டிலே வச்சு அவங்கள பிடிக்க முடியும், அதை செஞ்சுருக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த நாட்டில் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இல்லை காசை திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு இல்லை ஏமாற்றி விட்டுட்டு நாட்டுக்கு தப்பி ஓடலாம். ஆனால் ஓடினாலும் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க தானே 30க்கும் மேற்பட்ட கைதிகளை வந்து இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டு சிறைக்கு இலங்கை சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இங்கே சிறை கைதிகள், ஆனால் இவங்களுடைய இந்த தண்டனை அந்த நாட்டில் போய் உங்களுடைய சொந்த நாட்டிலே போய் அனுப்புவீங்க அப்படின்னு நாட்டில் சிறையில் போகிறதுக்கு இங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒப்பந்தம் இருக்குது. ஒன்றும் யோசிக்கிறதில்லை. இங்கேருந்து நீங்கள் என்ன ஊழல் பண்ணிட்டு போனாலும் உடனே நாட்டில் கவர்மெண்ட்டை வச்சு சிஐடியை வச்சு உங்களை பிடிச்சி அதே இலங்கையிலேயே ஜெயிலில் போடுறதுக்கு இவங்களால் முடியும். அதனால் கடைசியாக போகிறது தான் போகிறோம்.
ஒரு பிடிச்சிட்டு போவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் இன்னொருவர் உங்களுடைய இடத்துக்கு வரணும், அது நம்மளுடைய நாட்டவராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு அவருக்கும் அந்த இடத்துல ஒரு மரியாதை இல்லாமல் போகும் அப்படின்றத சிந்திச்சுக்கோங்க. நீங்கள் மட்டுமில்லை, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் அது ஒரு பெரிய ஒரு சீர்கேடாக அமையும் அப்படின்றத மனதில் கொண்டு தயவு செய்து எல்லாருமே கவனமாக ஒழுக்கமாக வந்தமாக வேலையை முடிச்சோமா போனோமான்னு போயிருங்க. பழிவாங்கலாம் வானம் தேவையில்லை. உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தா, உங்களுக்கு எதிராக அவங்க ஏதாவது அநீதி செஞ்சுருந்தால் நீங்கள் இமிக்ரேஷனில் ஏர்போர்ட்டில் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி தூதரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த வேலையும் பார்க்காதீங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இப்போ இந்த சூழலை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே என்னது அப்ளிகேஷன் ஆன்லைன் டெலிவரி க்ரீமாக இருந்தாலும் சரி, மூஞ்சிக்கு பூசுகிற க்ரீமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே இப்போ ஆன்லைன் தான். தயவு செய்து ரொம்ப கவனம், ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஏன்னா இப்போ இந்த ஆன்லைனில் வரக்கூடிய பல பொருட்கள் ஃப்ராட் பண்ணித்தான் விற்கிறாங்க. வீடியோவில் ஃபோட்டோவில் காட்டுறது ஒன்று, ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கும்போது அது என்னத்தை கர்மத்தை உள்ளே வச்சு அனுப்புகிறானுங்கன்னே தெரியல. அது நீங்கள் பார்த்தது வேறையாக இருக்கும், உள்ளே வாரது வேறையாக இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த ஆன்லைன் மூலம் பொருட்கள் விலை கொடுத்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். هذه عملية نصب يا اخوان جديدة، انتبهوا صراحة انتبهوا. اتصل علي احد الاخوان واي اخوان، لا والله هذا انسان ما يخاف الله عز وجل، اتصل علي وقال لي ترى كنت فزت بجوال ايفون واذا تقدر تحضر حفل في دبي. فقلت له والله انا ما اقدر احضر حفل في دبي. قال له طيب، قلت له طيب بمناسبة ايش؟ قال انت تشتري من سوق، من سوق الانترنت، ما ادري شين او انا فعلا اشتري من بعض الاسواق والانترنت، لانه اعطاني الاسم كامل واعطاني العنوان وكذا. فقلت ما في مشكله، والمطلوب قال ما في مطلوب، ما تقدر تحضر الحفل، احنا نرسل لك الجوال لين حدك، بس اذا جاء مندوب الشحن تعطيه 179 ريال. قلت خلاص ما في مشكله، اذا جاني بعطيه. والله قال لي خلاص 5 أيام عمل والهديه تكون عندك. قلت خلاص. المهم اليوم قدام شويه اتصل علي المندوب، طبعا ارسلت له العنوان، جاني من عندي، نزلت اخذت الرسالة، دفعت 179 ريال، والرجال روح، واجي افتح الهديه وحقت الجوال، هذا اللي طلع لي بدل الجوال هذه الهديه. شايفين؟ شامبو حتى اول مره اشوفه في حياتي، ما ادري هو شامبو ولا ما ادري ايش حكايته، حتى ما عليه ولا رقم لغه عربيه، ما ادري فين جاء. يعني نصب طريقه احترافيه جديده. انتبهوا يا اخوان، انتبهوا. يتصل عليك ويقول لك انت فزت ما ادري وش، ولا يرسل لك رساليه. يوم تجي طبعا ما تقدر تفتح رساليه، ما تقدر تفتح، المندوب ما يقدر يفتحها لك، سلمك الرساليه تدفع المبلغ وتمشي. ولكن الحمد لله بغيت بس أنبه وأحذر. الحمد لله على كل حال، لا بتفقرني 179 ولا راح تغني. ما أقول حسبي الله ونعم الوكيل. கொஞ்சம் காலமாக நான் இவருடைய வீடியோ போடலை, ஏன்னா இந்த நாட்கள் ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கடந்த 11ஆம் மாதம் 10ஆம் தேதி ஃபாதில் சகோதரர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. 80ஆம் நம்பர் பிரிட்ஜில், ஷுவைக் ஜஹரா 80ஆம் நம்பர் பிரிட்ஜில் இந்த வீடியோ போடுறாரு. பாருங்க, இந்த இரும்பு துண்டை மேலால வச்சு வெல்டிங் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு. سعد الله مساكم يا متابعيني، يعطيكم العافيه. طبعا انا حاليا متواجد في شارع 80 شارع الجهره باتجاه مدينه الكويت، وهذه منطقه شويخ، وقدام هذه منطقه كيفان، وهذا الخروج يوديكم على مدينه الكويت. وعندي ملاحظه خطره نوصلها لمدير هيئة الطرق والمسؤولين، من مهندسين، من فنيين، من مصممين للخطوط السريعة. تعالوا شوفوا خطورة هذه البليتة في شوارعنا، في وحدة هني وحدة قدام. أرجو من المسؤولين في هيئة الطرق تبديل هذه البليتة سماكتها أكثر من 3 سنتي. بس المصيبة اللي أنا قاعد أشوفها ولاحظها أن البراغي كله بارزين بهذه الطريقة. هذه أتلفت سيارات الناس وتكفخ عليها السيارة، مسوينها مثل الصعدة. شو تفضلوا يعني هذا شغل فنيين، هذا شغل مهندسين بهذا الشكل. تفضلوا شوف الله، صدق لما واحد يصور بالشوارع تحس برعب،
بس انا ليش اصور كذي؟ عشان اوصل لكم الرساله. شوفوا شلون البراغي حاطينها بالعكس وبارزه، والبليته فوق ولاحمينه ويمكن كله مكسر. اذا طارت هذه يوم من الايام راح تذبح العالم. فاتمنى هذه الرساله توصل لمدير هيئه الطرق لازاله هذه البليته وبهذا الشكل. وصلت؟ அதே இடம் அதே பாலத்தில் நேற்றைய தினம் ஒரு குவைத்தி இளைஞர் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 12 வாகனங்கள் அதே இரும்பு ராடு வந்து கலண்டு பறந்து ரோட்டில் கிடக்குது. கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மொத்தமாகவே டேமேஜ் ஆகிருக்கு. சிலது வந்து ரிம் டயர் உடஞ்சிருக்குது, சில வாகனங்கள முன்பகுதி பின்பகுதி அப்படியோ எல்லாமே முற்றுமுழுதாக சேதமாகி இருக்குது. இப்போ இந்த வீடியோ காட்சி வருது, இதையும் பாருங்கள். நேற்று நடந்த சம்பவம். الحديدة هذه سوت بالشارع. خلوني تقريبا 12 سيارة قدام كلهم واقفين توار مفنجرة منفجرة. احنا دعمنا طبعا، حنوريكم. تخيلوا انه هذا الجسر طاير ترى، حديدة ثقيلة شوفوا ما تنسحب والله، مو قاعدين يسحبوا. هذا الجسر طايره، تخيلوا انه هذا الجسر طاير ترى، حديده ثقيله شوفوا. طبعا احنا ترى شوفوا دعمنا الريان، مسكين افتر. شوفوا كم واحد ترى لهنا كله واقفين. طبعا احنا ترى احنا صار فينا طقت هني الحديده حلو، السياره صارت تيرين افترت، كان ندش بالرياض دشينا بالباترول. مسكين الريال، شوف كم واحد تكفى. شوف لوين، شوف مسكين الريال. قال لي تعال فيني قلب انا اركب لي سبير. اول شيء قاعد اركب له سبير. يلا قال لي شو الراجل غوي، شلنا الواير لهني بس خلينا نمشي فيها شي. அவர் எப்போ வீடியோ போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அந்த டேட்டை பார்க்கலாம். 11ஆம் மாதம் 10ஆம் தேதி, போன மாதம் 10ஆம் தேதி இந்த வீடியோ அவர் போட்டிருந்தார். பாருங்கள், மேலே ஒரு சின்ன கேப் விழுந்திருக்குது. அந்த இரும்பு துண்ணு இருக்கிற இடத்துல சின்ன கேப் விழுந்திருக்குது. அந்த கேப்பை வந்து ஒழுங்காக அந்த இது வச்சு, அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த ரோடு போடக்கூடிய அந்த தாரை வச்சு அடைக்காமல் இந்த மாதிரி இரும்பு ஒன்றை வச்சு மேலால் வேல்ட் பண்ணி அதே மாதிரி ட்ரில் பண்ணி இந்த நட்டுகளை போல்ட்டுகளை வச்சு மூடிட்டு போயிருக்கிறாங்க. அது வாகனம் ஒவ்வொன்றா ஏறி அந்த வைப்ரேஷனுக்கு ஒவ்வொரு போல்ட்டாக கலண்டுடுச்சு, ஒவ்வொரு ஆணிகளும் கலண்டுடுச்சு. கொஞ்சம் தான் பிடிப்பில் இருக்குது. இது எப்போ வேண்டாலும் கலண்டு பறக்கலாம் அப்படின்னு அவர் ஆல்ரெடியே வீடியோ போட்டிருந்தார். ஆனால் போட்டு கிட்டத்தட்ட 21 நாளைக்கு பிறகு அதே மாதிரியே நடந்திருக்குது. சிலர் வந்து எவ்வளோதான் அவேர்னஸ் பண்ணாலும் பணி அமைச்சகம் அதை கணக்கில் எடுக்காமலே இருக்கிறாங்க. அதால் பல உயிர்களும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு செய்தி பார்த்தேன். 3 இந்தியர்கள் வந்து கட்டி முடித்து குறையிலிருந்து ஒரு பாலத்தில் விழுந்து இறந்துருக்கிறாங்க. அதை பற்றின இன்வெஸ்டிகேஷனை பண்ணின போலீஸார் அவங்களுடைய தொலைபேசி ஃபைனலாக யூஸ் பண்ணின டேட்டாவை ரிகவர் பண்ணும்போது பார்த்தா அவங்க வந்து கூகுள் மேப் வந்து போட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ இந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அவங்க போயிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு டைரக்ஷன் காட்டுது இந்த ரோடால் போகணும் அப்படின்னு. கடைசியில் அவங்க அப்போ பாலம் கட்டி முடிக்காத அந்த பாலத்துக்கு மேலால் நைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் பார்த்தா அந்த பாலம் வந்து பாதியில் விடப்பட்ட பாலம், இன்னும் முடிவில்லாத பாலம். ஆனால் அந்த டைரெக்ஷனில் பாலத்தை காட்டியிருக்குது, ரோடு இருக்குதுன்னு காட்டியிருக்குது. கடைசியில் போய் அப்படியே வாகனத்தோடு அந்த ஏரியில் விழுந்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கூகுள் மேப்பை மட்டுமே தயவு செய்து ஓட்டுநர்கள் நம்பாதீங்க. நமக்கு வந்து லொக்கேஷன் ஒன்று தேவைன்னா கூகுள் மேப் வந்து நம்ம அந்த போகிற ரூட் எது, முக்கியமாக நீங்கள் அந்த ரோடுகள், இந்த நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் ரோடுகளை கற்றுக்கொள்ளணும். 40ஆம் நம்பர், 30ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், இப்படின்னு இந்த ரோடுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் போகிற லொக்கேஷனுக்குரிய ரோடு எது, சரி 40ஆம் நம்பரில் போயிட்டு 40லேருந்து 207 எக்ஸிட் எடுக்கணும். அப்போ அதை மைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லொக்கேஷனை கீழே வச்சிடணும். அது மந்தக்காக்குள்ளே போகும்போது அதுக்கப்புறமா ஒன் பண்ணி எந்த ரோடு எந்த டைரெக்ஷன் பார்த்துக்கொள்ளலாம். 40ஆம் நம்பரில் போகிறோம், 207ஆம் நம்பரில் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். அதுக்கப்புறமா உள்ள மந்தக்காக்குள்ளே போன பிறகு எந்த டைரெக்ஷன், எந்த ஏரியா, எந்த கத்தா, எந்த ஸ்ட்ரீட் அப்படின்றத தேடிக்கொள்ளலாம்.
ஃபுல்லாகவே லொக்கேஷனையே பார்த்து ஓட்டுனீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான். தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. அதே மாதிரி தான் டெலிவரி ஓட்டுநர்கள். அன்பார்ந்த சகோதர மக்களே, டெலிவரி ஓட்டுநர்களே, கொஞ்சம் கவனம். நிறைய பேர் ரொம்ப மீறுறீங்க விதிகளை. இப்போ பாருங்கள், ஒரு டெலிவரி ஓட்டுநர், அதுவும் ரொம்ப ஆபத்தான வளைவுள்ள பாலம், இந்த நீல கலர் ப்ளூ கலர் பாலம். இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா நானே 100க்கு போகிறேன், காரு 100க்கு போகுது, அதையும் தாண்டி வேகமாக பைப்பில் போயிட்டுருக்காரு 100 120. வளைவு, அந்த வளைவில் கொஞ்சம் டயர் ஸ்லிப் ஆகி, நான் பாருங்கள் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பீஸுகளில் ஒன்றுலையாவது டயர் தட்டுப்பாட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகினா நிலைமை என்ன? தயவுசெய்து டெலிவரி ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே போல் வாகன ஓட்டுநர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வண்டியை பார்த்து கவனமாக ஓட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ தடவை டிராஃபிக்கில் மாட்டியிருப்பீங்க. சாதாரணமாக ஒருவர் செய்கிற தவறு இல்லை இருவர் செய்கிற தவறால் இது பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் தான். இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்து நான் நினைக்கிறேன் பயானு கிட்டத்தட்ட அந்த இன்சிடெண்ட் நடக்குது. பயானில் இருந்து இந்த டிராஃபிக்கோடைய தூரத்தை பாருங்கள், அந்த டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்கிற தூரத்தை. அந்த பயானில் இருந்து இப்போ சபஹாசாலிமை நெருங்குது. சபஹாசாலிம் அந்த பங்களாதேஷ் எம்பசி கிட்ட வந்துட்டோம். அந்த அவ்வளோ தூரம் வரைக்குமே அந்த டிராஃபிக் ஹோல்ட் ஆகுது, அவ்வளோ தூரம் வாகனங்கள் நெரிசல் ஆகுது. அப்போது ஒருவர் இருவர் செய்கிற தவறால் எல்லாருடைய வேலையும் ஸ்தம்பிதமாகுது. எல்லாருடைய வேலைகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை உண்டு பண்ணுது. எத்தனையோ இப்போ ஆம்புலன்ஸ் வரலாம், யாராவது ஒருத்தர் அவசரமாக ஏதாவது ஒரு வேலைக்காக போகலாம். ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரையில் ஒரு வண்டி ஏதாவது ஆகி நின்றுடுச்சு, சடனாக பின்னாடி வரக்கூடிய வண்டிகளில் ஒரு 2-3 வண்டி பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா சரி, மொத்தமாக எல்லாமே அப்படியே ஒரே அடியாக நின்றும், எல்லாமே அப்படியே ஹோல்ட் ஆகிரும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரோடுடைய தன்மை. ஏன்னா மற்ற அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன் மாதிரி 4, 5, 6, 7, 8 ட்ராக் உள்ள ரோடு இல்லை. மிஞ்சினா ஒரு 3 ட்ராக், எக்ஸ்ட்ரா 4 ட்ராக், அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சின ட்ராக்கே இல்லை இந்த ரோடுகளில். ஹைவேக்களே வெறும் 3-4 ட்ராக்கோடு தான் இருக்குது. அதால் தயவு செய்து வாகன ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். ஏன்னா இந்த விடயங்களில் நம்ம குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் தான் நிறையவே தவறு பண்ணுறது. அடுத்ததாக ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ அங்கே இருக்குது கேமரா, இங்கே இருக்குது கேமரா, அதெல்லாம் தேவையே இல்லை. எங்கேயுமே கேமரா தான் இருக்குது. 252 கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் சைனிங் போர்டில். அந்த ஸ்கேனிங் கேமரா அது இப்போ குவைத்தில் எல்லா இடங்கள்லையுமே சைனிங் போர்டு ஃபிட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த சைனிங் போர்டு எல்லாத்துலேயுமே கேமரா வரும். அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய தலையின் கேமரா மாற்றிக்கிட்டே வராங்க. அதுவும் விரைவில் கம்ப்ளீட் ஆகிரும். அதால் நீங்கள் தான் உங்களுடைய சம்பளங்களை பாதுகாத்துக்கோங்க. நீங்களும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னுடைய புதிய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கலாம்.